Tripathi inclusion, I'm not too happy about it, but maybe he will click. He's a good fielder. அவர் ஓப்பனிங் அவரை அனுப்புற அளவுக்கு நம்ம அப்படி ஒரு ரீஆர்கனைசிங் ஒரு ரீசெக் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம், டெவான் கான்வே ஆடியே ஆகணும் பாஸ் லெவல்ல. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் பாஸ் அவர் லெஃப்ட் ஹேண்டரு. சாம் கரன் வந்து அவருடைய போலிங்ல கடைசியில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர் டீம் காட்டுவார். ஓகே, நான் உங்களுக்கு யாருக்கும் நிறைய வார்ன் பண்ணிருக்கேன். சாம் கரன் கிட்ட பந்த காட்டவே கூடாது. கடைசி 2 ஓவர்லாம் 30-35 போகும். அண்ட் இந்த மாதிரி ஆடுறதுக்கு ஒரு போலர் ஷார்ட் ஆடல. ஏன்னா எக்கச்சக்க போலர்ஸ் இருக்கு டீம்ல. சாம் கரன் போடுற போலிங் யார் வேணா போடுவாங்க டீம்ல. அதனால சிவம் டூபே இருக்காரு போடுறதுக்கு இவ்வளவு போலர்ஸ் இருக்காங்க. சோ சாம் கரன் பிளேஸ்ல கான்வே அடுத்த மேட்ச் கண்டிப்பா வந்துருவாரு. வந்தா நமக்கு நல்லது. ட்ரிபாத்தி நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே தவிர. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இன்னைக்கு கிளிக் ஆனா கூட ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 3 வரதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. அவரு கிளியரா அவரு ரச்சின் ரவீந்திரா தான் வரணும் ஓப்பனிங். அதுதான் என்னுடைய எண்ணம். மேபி கான்வே வந்துட்டாருன்னா இப்படி யோசிக்கலாம் நம்பர் 3 வரதுக்கு. பட் அதர்வைஸ் ருத்ராஜ் ஓப்பனிங் வரது தான் நல்லது. ஏன்னா நிறைய டிஃப்ளெக்ஷன்ஸ் டைமிங் நம்பி ஆடுறவர். அவர் வந்து ஓப்பனிங் தான் வரணும். ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கிற டீமோட அது மாதிரியே ஒரு ஹை ஸ்கோர் அவங்களும் அடிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட அட்லீஸ்ட் 1-2 பேர் இருக்காங்க. இப்ப சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு பெரிய ஹிட்டர் யார் இங்க அப்படின்னா சிவம் டூபே தான். இந்த ஃபாரின் ஹிட்டருங்கிறது சிஎஸ்கே கிட்ட கிடையாது. இது முன்னாடில இருந்து எப்பவுமே இருந்தது கிடையாது. ஃபாரின் பேட்டர்ஸ் வந்துட்டு ஓப்பனிங் டாப் ஆர்டர்ல ஒரு ஹேடன் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வாட்சன் மாதிரி இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2025 டைம்ல ஒவ்வொரு டீமும் 260-80 போகும்போது எவ்ரி மேட்ச் விக்டரி மேட்டர்ஸ் டு அஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது அடுத்தடுத்த மேட்சஸ் போகும்போது இப்போ ஒரு எஸ்ஆர்எச் கேகேஆர் கூட விளையாடும் போது லைட்டா நம்ம பிசுறு ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எனக்கு நீங்க சடனா பேட்டிங் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கான்வே இருந்தா இந்த பயம் வந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு 20-30 அடிச்சு போற மாதிரி இருக்கு. ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கணும் நினைச்சா சிக்ஸஸ் எல்லாம் அடிக்கணும்னா டெவான் கான்வே மாதிரி நம்ம டிராப்பே பண்ண முடியாது. ரொம்ப டேஞ்சரஸ். எனி டே இஸ் மோர் ரிலையபிள் தேன் சாம் கரன். நம்ம சங்கரா வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு டைட்டானிக் ஹீரோ மாதிரி இருக்காரு. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இல்ல எவ்ரி நைட் அந்த பாட்டு பாடுற அளவுக்கு அவர் நல்லா இருக்காரு. பட் எனக்கு ரொம்ப பயம் அவர்கிட்ட பால் நீங்க கொடுத்தீங்கன்னா. அதனால எனக்கு கான்வே திருப்பி இருக்கிறது தான் டீம்ல எனக்கு பெட்டர்னு தோணுது. பட் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். பல பேர் ஃபீல் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா அடிக்க வேண்டிய ஒரு வின்னை வந்து நம்ம இழுத்து டென்ஷன் ஆக்கி விட்டோம்னு நினைக்கிறோம். பட் அந்த பிட்ச் அந்த டைப் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பவர்ஃபுல் ஹிட்டர்ஸை வச்சுட்டு 2 டீமுமே தண்ணி குடிக்கிறாங்க. 150 தாண்டறதுக்கு 20 ஓவர்லன்றச்சே the pitch is not so easy. லாஃப்ட் தான் பண்ண தோணும், மிஸ் டைம் தான் பண்ண தோணும். அப்படி இருக்கு அந்த பிட்ச் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். மேபி ஒரு பெங்களூர்ல போயோ இல்ல ஒரு சன்ரைசர்ஸ் கொல்கட்டா அவங்க பிட்ச்ல ஈடன் கார்டன்ஸ் எல்லாம் போய் விளையாடும் போது மேபி நம்மளுடைய இந்த பேட்டிங் லைனப் ஒரு 230-240 அடிக்கிற அளவுக்கு இருக்குதாங்கிறத அன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா அதுக்கு ஒரு பதில் தெரியும் இல்லையா? கரெக்ட். இந்த டீம்ல என்ன பொட்டன்ஷியல் ஸ்பின்னர்ஸ் பாம்பே வச்சிருந்தாங்கன்னா மும்பை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இந்த பேட்டிங் லைனப் வந்து எனி டைம் யாருன்னா அவுட் ஆகிற மாதிரி இருந்து இந்த பேட்டிங் லைனப் நீ பாக்குறேன். பட் திஸ் நாட் த வே டு சேஸ் 150 ஆன் டர்னிங் பிட்ச். இன்னும் கொஞ்சம் நம்ம நீங்க சொல்ற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபில அப்படி டக்குன்னு சிங்கிள்ஸ் ஆடுறோம்ல, அந்த மாதிரி ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணி கிரவுண்டோட ஆடுறதுக்கு வந்து இருக்கு. கிரவுண்டோட ஆடி 4 ரன்ஸ் வந்தா நோ ரன்ஸ் யாரும் சொல்ல போறது இல்லை. இவங்க வந்து கிரவுண்டோட ஆடி பவுண்டரியா வேணாம், எல்லாமே ஏரியல் வியூ தான். நாங்க மேல இருக்கிற அந்த ட்ரோன் இருக்கு பாரு, அதை தான் அடிப்போம். டிவி டவர் இட்டு அடிப்போம், லைட் ஹவுஸுக்கு பந்து அடிப்போம்னா இருக்காங்க. அந்த ஆட்டிடியூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கிரவுண்டோட கேப்ஸ்ல ருத்ராஜ் மாதிரி ஆடணும். 4 ஜடேஜா கரெக்டா ஆடுறாரு. ஜடேஜா வந்தாருன்னா கரெக்டா கிராஃப்ட் பண்றாரு பியூட்டிஃபுல்லா. ஸோ இந்த எல்லாருமே ஒரே பால்ல 100, 2 பால்ல 200 ஆட்டினுங்கிறாங்க. அந்த ஆட்டிடியூட் வேணும். நீங்க லாங் ரன்ல ஜெயிக்கணும்னா இந்த ஆட்டிடியூட் ஆட முடியாது. ருத்ராஜுக்கு என்னெல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸ்னா, மைண்ட்ல என்னைக்குமே சிக்ஸர் ப்ரையாரிட்டி கிடையாது. ஃபீல்டு மேப் தெரியும், யார் யார் எங்க நிக்கிறாங்க. ஜஸ்ட் ஓவர் த ஹெட், நான் உங்களுக்கு சொன்னேன், ஜஸ்ட் ஓவர் த ஹெட் டேப் பண்ணா போறோம். பவுண்டரி வந்தா போறோம்ட்டு ஆடுறாள் அவர். ஆர் அச்சர்னா டைமிங்ல நின்றதுல இருந்து அது 6 கரெக்டா தாண்டிடும் ஃபென்ஸ். ஸோ அவர் இஸ் அ கிளாஸ் அப்பார்ட். அந்த ஜிஆர் விஸ்வநாத் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லல உங்களுக்கு. பியூட்டிஃபுல்லா கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ஆடுறது, கேப்ஸ்ல ஆடுறதுன்றது அது ருத்ராஜ் கைக்வாடுடைய டாப் கிளாஸ் பிளஸ் பாயிண்ட். ஸோ அது ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் பேட்டிங் குவாலிட்டிலே. அட்டி தட்டி தான் ஃபயர் ஒர்க்ஸ் தேவையே கிடையாது. ஜென்டலா ஆடி கூட டெரிபிக் ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் வைக்கலான்றதுக்கு ப்ரூஃப் வந்து ருத்ராஜ் கைக்வாட். அவர் தான் மெயின் ஸ்பியரிட் பண்றாரு அட்டாக்க. இப்படி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் இருக்கும்போது அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு தப்பித்தவரை கொடுத்துக்கூடாது. நான் வருண் சக்கரவர்த்திக்கு என்ன சொல்றேனோ அதே தான் அஸ்வினுக்கு சொல்றேன். ஏன்னா அவரை வந்து 4-6 அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்னைக்கு மாதிரி பிச்சில் ஒவ்வொரு 4 ஒவ்வொரு 6 கடைசியில் இப்ப தீபக் ஜார் அடிச்ச உடனே
பாருங்க தேவையில்லாத டார்கெட் ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. 20th ஓவர் வரைக்கும் வருது மேட்ச் 156க்கு. அப்போ அதெல்லாம் பார்த்தா ஹைண்ட்சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். அதனால அவர் வந்து டாஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணலாம் நான் எனக்கு தோணுது. இன்னும் பிளாட்டிஷா போட்டாருன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா அவருடைய கேரம் பால் ஆஃப் பிரேக் சத்தியமா ஆட முடியாது. லெஃப்ட் ஹேண்டர் வச்சு ஆஃப் பிரேக், ரைட் ஹேண்டர் வச்சு கேரம் பால் அப்படின்ட்டு கரெக்டா போடுறாரு. அதை வந்து இதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் சொல்றேன், ஃப்ரண்ட் ஃபுட் இவங்க போட்டாங்கன்னா ஒரு டேஞ்சர் இருக்கு. ஏன்னா இவங்களே கார்னர் பண்ணிட்டாங்கன்னா மீதி போறதை அசால்ட்டா அடிச்சுவாங்க. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது நூர் வந்து ஜஸ்ட் பிரில்லியன்ட். நான் இப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் 2 இயர்ஸ் பேக் இருந்த ஸ்டாண்டர்ட் இல்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைச்சேன். தம்பி கிடையவே கிடையாது தம்பி. நான் நினைச்சா திருப்பி அதே மாதிரி போடுறேன். நீங்க எல்லாம் ஆயுசு 100ன்றீங்கல்ல, இப்ப சிஎஸ்கேக்கு சாய்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவை நான் ஜெயிச்சா மாதிரி அப்படின்னு ஒரு போய் ஒன்று போட்டு காமிச்சேன். அதுல வந்து இந்த லெப்ட் ஆர்ம் சைனாமேன், லெப்ட் ஆர்ம் கூகுளி ரெண்டுமே ரொம்ப பிரில்லியண்டா போட்டது. டாப் கிளாஸ், சரியான கண்ட்ரோல்.